Good morning students. Last class நீங்கள் attributes of living organism topic பார்த்தீங்க. இப்போ உங்களுக்கு செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸோட டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட எப்படி அஃபெக்ட் ஆகும், அதோட காசஸ் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எபோலா வைரஸ், that is it is RNA virus சொல்லியிருக்காங்க. It mostly affecting peoples and also non-human primates சொல்லும்போது monkeys and gorillas. And Zika virus சொல்லும்போது it is mainly spread by mosquitoes சொல்லியிருக்காங்க. And it causes mild fever and also it causes muscle and joint pains. AIDS சொல்லும்போது acute immunodeficiency syndrome, it is caused by HIV virus சொல்லியிருக்காங்க. That is also called as retrovirus. So மெயினாக எதை இன்ஃபெக்ட் பண்ணணும்னா it infects the T4 lymphocyte cells. This T4 lymphocyte is also known as helper cells சொல்லியிருக்காங்க. And it creates immune deficiency. SARS சொல்லும்போது severe acute respiratory syndromes, so it causes respiratory illness to your human body சொல்லியிருக்காங்க. H1N1 virus சொல்லும்போது influenza A virus subtype, H1N1 சொல்லும்போது ஃப்ளூ சொல்லியிருக்காங்க. ஸ்வைன் ஃப்ளூ சொல்லும்போது ஒரு காய்ச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் ஆர் சீரியஸ் என்டிட்டிஸ் விச் ஆர் கன்சிடர்ஸ் பயாலஜிக்கல் பர்சன்ஸ். ஸோ எல்லா வைரஸும் ஒரு பார்த்தீங்கன்னா உயிரிலின்னு ஒரு புதிராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நோய் ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. காசஸ் டிசீஸ் இன் மேன், அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வைரஸ். தேர் கால்ட் அஸ் வைரஸ். த வேர்ட் வைரஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் லாட்டின் மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாய்சன் சொல்லியிருக்காங்க, நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. த வைரஸ் ஆர் submicroscopic intracellular parasites சொல்லியிருக்காங்க. தட் இஸ் இன்ட்ராசெல்லுலார் சொல்லும்போது செல்லுக்குள்ளே வாழும் ஒரு நிலைமாறா ஒட்டுண்ணி சொல்லியிருக்காங்க. செல்லுக்குள்ளேன்னு சொல்லும்போது இன்ட்ராசெல்லுலார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஹவ் நியூக்ளிக் ஆசிட் கோட் சரௌண்டட் பை ப்ரோட்டீன் கோட். ஸோ இதோட நியூக்ளிக் ஆசிட் இஸ் மேட் அப் ஆஃப் DNA ஆர் RNA. ஸோ ஸ்டடி ஆஃப் வைரஸை பற்றி படிக்கக்கூடிய நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வைராலஜின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த மைல்ஸ்டோன்ஸ் இன் வைராலஜி? ஸோ யார் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதோட என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மைல்ஸ்டோன் வைராலஜி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து 1796 எட்வர்ட் ஜெர்னர் வந்து அவர் எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேக்சினேஷன் ஃபார் கண்டுபிடிச்சிருக்காருன்னா வேக்சினேஷன் ஃபார் ஸ்மால் பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. பெரிய அம்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காரு. 1886 Adolf Meyer demonstrated the infective nature of tobacco mosaic virus using sap of mosaic leaves. புகையிலை தேமல் நோயின்னு சொல்லுவாங்க. அப்போ தேமல் வந்து பாதித்த இலை சாற்றை பயன்படுத்தி அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. 1892 Dmitry Ivanovsky proved that viruses are smaller than bacteria. 1898 M.W. Bejernik defined that infectious in tobacco leaves as contagium vivum fluidum சொல்லியிருக்காங்க. தொற்றுத்தன்மை வாய்ந்த ஒரு உயிருள்ள திரவம் சொல்கிறாங்க, ஒரு தொற்றுத்தன்மை வாய்ந்தது. அப்போ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டொபேக்கோ லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் சொல்லும்போது ஒரு தொற்றுத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதே 1915 F.W. Twart identified viral infection in bacteria. And D. Herrell in 1917 coined the term, அவர் தான் வந்து bacteriophage ஒரு டேர்ம் காயின் பண்ணியிருக்கார், நியமிச்சிருக்கார். 1984 Luc Montagnier and Robert Gallo discovered HIV virus. So these are some of the milestones of virus. ஸோ இதோட சைஸ் அண்ட் ஷேப் எப்படி இருக்கும், இதோட அளவு வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது வைரஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் சொல்லியிருக்காங்க. வைரஸ் வந்து ஒரு மிக நுண்ணிய துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வைரஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. ஸோ இதோட டயமீட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 20 to 300 நானோமீட்டர் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் உங்களுக்கு 1 நானோமீட்டர்னா உங்களுக்கு தெரியும் 10⁻9 மீட்டர்ஸ். ஸோ பாக்டீரியாவோட மெஷர்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 to 100 நானோமீட்டர் வரைக்கும் சைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டொபேக்கோ மொசைக் வைரஸோட சைஸ் வந்து 300 into 20 நானோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஷேப் அண்ட் சிமெட்ரி எப்படி இருக்கும், இதோட வடிவம் இல்லை சீரமைவு எப்படி இருக்கும், இது 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. 3 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று கியூபாய்ட் சிமெட்ரி சொல்லியிருக்காங்க, கனசதுரவ வடிவம் சொல்லுவாங்க. இட் இஸ் காஸ்ட் என்னென்ன வைரஸ் சொல்லுவாங்க, அடினோ வைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸ். ஹெர்ப்ஸ் வைரஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதாவது மவுத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுத் சோறுன்னு சொல்லுவாங்க, இல்லை வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து அல்சர் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து ஹெர்ப்ஸ் வைரஸ் சொல்கிறாங்க. எலிக்கல் சிமெட்ரி சொல்லும்போது சுருள் வடிவம் சொல்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சா வைரஸ். அண்ட் இன்னொன்று சொல்லியிருக்காங்க HIV வைரஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஆர் டிபிக்கல் சிமெட்ரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிக்கலான அமைப்பு இல்லை இயல்பற்ற வடிவம் சொல்லும்போது பாக்டீரியோஃபேஜ் ஆர் வேக்சினியா வைரஸ். வேக்சினியா வைரஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேக்சின் ஃபார் எக்ஸாம்பிள் அம்மை நோய்க்கெல்லாம் வந்து வேக்சின் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினியா வைரஸ் சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பேஸ்ட் ஆன் ஷேப் அண்ட் சிமெட்ரி. ஸோ கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வைரஸ் வந்து உங்களுக்கு தெரியும், 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இந்த லிவிங் கேரக்டர்ஸ் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். லிவிங்னா நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், கேபபிள் ஆஃப் மியூட்டேஷன் சடன் சேஞ்சஸ் இருக்கும், எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் த லிவிங் செல்ஸ். ஒரு செல்லுக்குள்ளே அந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. able to infect and causes disease in living beings.
ஸோ ஒரு செல்லுக்குள்ளே மல்டிப்ளை ஆகிறதுனால அந்த செல்லுக்குள்ளே அந்த பார்த்தீங்கன்னா டிசீஸை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி இன்ஃபெக்ட் பண்ணி டிசீஸை ஏற்படுத்தும் லிவிங் பீயிங்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இட் ஷோஸ் இரிட்டபிலிட்டி, உறுத்துணர்வு உள்ளவைன்னு சொல்லியிருக்காங்க. ஓஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லும்போது எதனா ஒரு ஓஸ்ட் செல்லை சார்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் லிவிங் கேரக்டர்ஸ் சொல்லும்போது இது வந்து கிறிஸ்டலைஸ்ட் ஃபார்மில் இருக்கும், மெட்டபாலிசம் இருக்காது. அப்போ இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஓஸ்ட், செல்லுக்குள்ளே இருந்தால் அது ஆக்டிவாக இருக்கும். ஆனால் நான் லிவிங் கேரக்டர்ஸ் உள்ள வைரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வெளியே இது இன்ஆக்டிவாக இருக்கும். டு நாட் ஷோஸ் ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னிச்சையாக இது செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது நான் லிவிங் கேரக்டர்ஸ் உள்ள வைரஸ்லாம். எனர்ஜி ப்ரொடியூசஸ் என்சைம் இஸ் ஆப்சன்ட், ஆற்றலை வெளிப்படுத்தும் நொதிகள் இதில் எதுவுமே இருக்காது, என்சைம்ஸ் இருக்காது. ஸோ திஸ் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ் வந்து உங்களுக்கு யார் சார் சொன்னதுன்னு சொல்லுவது. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ் வாஸ் கிவன் பை டேவிட் பால்டிமோர் in the year of 1971. ஸோ எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு இந்த பால்டிமோர் அப்படின்னு சொல்லும்போது, கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் ஆர்என்ஏ வச்சும் அதோட ஜீனம் வச்சும் அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அப்போ ஜீனம் சொல்லும்போது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது எஸ்எஸ் ஸ்மால் லெட்டர் சொல்லணும், அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது டிஎஸ். ஸோ இதில் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ by using the enzymes reverse transcriptase enzymes மூலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் உற்பத்தி ஆகும். இந்த என்ஜைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன என்ஜைம்ஸ் தேவைன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சொல்கிற என்ஜைம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ வாட் இஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏ? அப்போது மேபி எப்படி இருக்குன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்ஸில் இருக்கும், இல்லை நெகட்டிவ் சென்ஸில் இருக்கும். அப்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் சென்ஸ்னால் எந்த டிஎன்ஏ இந்த எந்த ஆர்என்ஏ வந்து பாசிட்டிவ் சென்ஸ் இருக்குன்னா அந்த பாசிட்டிவ் சென்ஸ் சொல்லும்போது ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன்ஸ் உற்பத்தி ஆகும். நெகட்டிவ் சென்ஸ்னால் ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து உற்பத்தி ஆகாது. தட் மீன்ஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. பேர் வைரஸ் வந்து கிளாஸிஃபை how many classes மீன்ஸ் 7 classes. how many classes? 7 classes. இதில் ஒவ்வொரு கிளாஸஸ் பற்றி அதோட எக்ஸாம்பிள்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். கிளாஸ் 1 சொல்லும்போது வைரஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னா அடினோ வைரஸ். வைரஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ், பாசிட்டிவ் சென்ஸ்னால் உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் உற்பத்தி ஆகும்னு சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ சொல்லும்போது பார்வோ வைரஸ். இந்த பார்வோ வைரஸ் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் எ கான்டிஜியஸ் வைரஸ் மெயின்லி அஃபெக்டிங் டாக்ஸ். டாகை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வோ வைரஸ். கிளாஸிஃபிகேஷன் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் வித் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ சொல்லும்போது ரியோ வைரஸ். இப்போ ரியோ வைரஸ் சொல்லும்போது இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ரெஸ்பிரேஷனை வந்து குறிக்கக்கூடியது ரியோ வைரஸ்னு சொல்கிறாங்க. இட் அஃபெக்ட்ஸ் தி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன் ஹியூமன்ஸ். ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்பர்ட்டிஸ் அதை வந்து அஃபெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரியோ வைரஸ் தட் மீன்ஸ் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைரஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ சொல்லும்போது டோகோ வைரஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ டோகோ வைரஸ் சொல்லும்போது இட் அஃபெக்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் rather than humans. இது எது அஃபெக்ட் பண்ண இந்த வைரஸ் வந்து பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். வைரஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ சொல்லும்போது ராப்டோ வைரஸ். இந்த ராப்டோ வைரஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் காசன்டி ஏஜென்ட்ஸ் ஆஃப் ராபிஸ். மோஸ்ட்லி எது பார்த்தீங்கன்னா காரணமாக செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ராபிஸில் வந்து இந்த ராப்டோ வைரஸ் வந்து இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வைரஸ் வித் பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ reverse transcriptase that is RT that replicate with DNA. This RNA replicate with DNA intermediate in life cycle. அப்படின்னா RNA கொண்ட வைரஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சியில் RNA கொண்ட வைரஸ்கள் வாழ்க்கை சுழற்சியில் எதன் கூட வந்து சேர்ந்து ரெப்ளிகேட் ஆகும், எதன் கூட சேர்ந்து பெருக்கம் அடையினா DNA கூட சேர்ந்து பெருக்கம் அடைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு எந்த வைரஸ் பற்றி சொல்லியிருக்காங்க? ரெட்ரோ வைரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ரோ வைரஸ் சொல்லும்போது HI வைரஸ் கூட நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துலாம். வைரஸ் வித் டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ, இது சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ வித் டிஎன்ஏ. இது டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ வித் ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்ஸ் தட் ரெப்ளிகேட் வித் வாட்? ஆர்என்ஏ. அப்போ டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ வைரஸ் கூட வாழ்க்கை சுழற்சியில் நுழைந்து ரெப்ளிகேட் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வைரஸை பற்றி சொல்லியிருக்காங்க? எப்பட்னா வைரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்பட்னா வைரஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு, கொரிலா, சிப்பன்சி அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ், அந்த உயிரினத்தில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் வந்து எப்பட்னா வைரஸ். ஸோ தீஸ் ஆர் த 7 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ் பேஸ்ட் ஆன் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வித் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்ஸ். ஸோ திஸ் 7 கிளாஸிஃபிகேஷன் வாஸ் given by டேவிட் பால்டிமோர் according to RNA protections and nature of genome. ஸோ வைரல் ஜீனோம் பற்றி சொல்லலாம். ஸோ வைரல் ஜீனோம்னா உங்களுக்கு தெரியும், இட் மேபி either DNA or RNA, அவ்வளோதான். ஸோ ஈச் வைரஸ் possesses only one type of nucleic acid. எதனா ஒன்று தான் இருக்கும், either DNA இல்லைனா இருக்கும், இல்லைன்னா RNA இருக்கும்.
The nucleic acid is maybe linear or circular னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீண்டு இருக்கும், இல்லைனா வந்து பார்த்தோன்னா வட்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி நியூக்ளிக் ஆசிட் இஸ் ப்ரெசன்ட் இன் சிங்கிள் யூனிட் தான் இருக்கும். ஆனால் இந்த wound tumor வைரஸ் சொல்லும்போது பார்த்தோன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்லையும் இட் இஸ் ஃபவுண்ட் இன் செக்மெண்ட்ஸ், சிறு துண்டுகளாக தான் இருக்கும். இந்த நியூக்ளிக் ஆசிட் DNA இல்லை RNA எப்படி இருக்குன்னா சிறு துண்டுகளாக இருக்கும். எதுலனா wound tumor வைரஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். வைரஸ் பொசஸிங் DNA வந்து என்ன சொல்கிறோம், டிஆக்சி வைரஸ் இல்லை டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். டிஆக்சி வைரஸ் சொல்லியிருக்காங்க. Whereas those RNA are called as ribovirus. Majority of animals and bacterial virus வந்து என்ன இருக்கும், DNA அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜெனடிக் மெட்டீரியல். பிளான்ட் வைரஸ் ஜென்ரலி கண்டெய்ன்ஸ் RNA. ஆனால் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸில் என்ன இருக்குன்னா DNA ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். நல்லா நான் வச்சு காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் சொல்லும்போது அதில் ஜெனடிக் மெட்டீரியல் என்ன இருக்கும், DNA. ஆனால் பிளான்ட் வைரஸ் ஜென்ரலி என்ன இருக்குன்னா RNAன்னு சொல்லியிருக்காங்க. சில தாவரத்தில் வந்து DNA இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியூக்ளிக் ஆசிட் மேபி சிங்கிள் ஸ்டாண்டாக இருக்கலாம் இல்லை டபுள் ஸ்டாண்ட். So on the basis of the nature of nucleic acid, virus are classified into how many categories? Means 4 categories. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வைரஸ் வித் சிங்கிள் ஸ்டாண்ட் DNA சொல்லும்போது பார்வோ வைரஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது பாக்டீரியாஃபேஜ் ஞாபகம் வச்சுக்கோ. பாக்டீரியாஃபேஜில் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும், DNA இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. சிங்கிள் ஸ்டாண்ட் RNA சொல்லும்போது டொபேக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை தாவரத்தில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்கும். அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA சொல்லும்போது wound tumor வைரஸ். ஓகே, ஸோ wound tumor வைரஸ்னால் RNA containing plant infecting virus which causes formation of galls. அப்போது இந்த வைரஸ் வந்து எதன் மூலம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்னா லீஃப் ஓப்பர் வெட்டிக்குலி மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கால்ஸ் மாதிரி உற்பத்தி ஆகும், டியூமர் மாதிரி உற்பத்தி ஆகும். அப்போது இதோட ஜெனடிக் மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. ஸோ டொபேக்கோ மொசைக் வைரஸ் உங்களோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டொபேக்கோ மொசைக் வைரஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1892 by Dmitry Ivanovsky ஃப்ரம் எந்த பிளான்ட்டு, டொபேக்கோ பிளான்ட், புகையிலை தாவரம். ஸோ வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ், இந்த வைரஸ் வந்து எதை இன்ஃபெக்ட் பண்ணோம், நல்ல ஹெல்த்தி உள்ள பிளான்ஸை இன்ஃபெக்ட் பண்ணோம். எதன் மூலம் இன்ஃபெக்ட் பண்ணோம்னா த்ரூ வெக்டார்ஸ் லைக் அஃபிட்ஸ், லோக்கஸ், இன்செக்ட் மூலமாக இல்லை லோக்கஸ்ட்னா வெட்டிக்கிளி மூலமாக இந்த வைரஸ் வந்து ஹெல்த்தி உள்ள பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டொபேக்கோ மொசைக் வைரஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொபேக்கோ மொசைக் வைரஸ். டொபேக்கோ மொசைக் வைரஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னா ராட் ஷேப்பில் இருக்கும், கோல் வடிவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெலிகல் வைரஸ் மெஷரிங் அபவுட் 280 into 150 micrometer with a molecular weight of 39 into 10⁶ daltons. So virion is made up of 2 constituents. Virion na entire virus particle, entire virus tobacco mosaic particles வந்து virion சொல்லுவோம், ஞாபகம் வச்சுங்க. Entire virus particle is called virion. It is made up of 2 constituents. ஒன்று வந்து protein coat னு சொல்கிறாங்க, that is capsid. ஒன்று வந்து protein coat வந்து capsid and a core, இதுதான் core, central core னு சொல்கிறோம், அதான் நியூக்ளிக் ஆசிட். அப்போ நியூக்ளிக் ஆசிட் அது RNA. So a protein coat is called as capsid and a core, central core is called as genetic material RNA, nucleic acid. The protein coat is made up of approximately 2130 identical subunits called capsomeres. So எத்தனை ஐடென்டிக்கல்னா 2130 identical subunits called as capsomeres. இதான் protein subunits. ஒவ்வொன்றும் நீங்கள் capsomeres சொல்லணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு protein subunit சொல்கிறோம். So capsomeres which are present around a central single. So capsomeres வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து சென்ட்ரலில் என்ன இருக்குன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA molecules இருக்கும். அப்போ genetic material of tobacco mosaic virus RNA. So genetic information necessary for the formation of complete tobacco mosaic virus particles is contained in its RNA. எல்லா ஜெனடிக் இன்ஃபார்மேஷனும் ஒரு முழுமையான இந்த டொபேக்கோ மொசைக் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு எல்லா தகவல்களும் எல்லா இன்ஃபர்மேஷன் எதில் இருக்குன்னா RNAல இருக்கும். ஒரு கம்ப்ளீட் டொபேக்கோ மொசைக் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் the information necessary for the formation is present in RNA. So RNA consists of எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் சொல்லும்போது 6500 நியூக்ளியோடைட்ஸ். ஸோ நியூக்ளியோடைட்ஸ்னால் DNA உங்களுக்கு தெரியும், நியூக்ளியோடைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதோட காம்போனன்ட்ஸ் பற்றி தெரியும். ஸோ அதில் வந்து 6500 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாக்டீரியோஃபேஜ். ஃபஸ்ட்டு டொபேக்கோ மொசைக் வைரஸ் பார்த்தோம், அடுத்தது பாக்டீரியோஃபேஜ். இந்த வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா, எந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்டிங் பாக்டீரியான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் லிட்டரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா, பாக்டீரியா உண்ணிகள்னு சொல்கிறாங்க. கிரீக் வேர்ட் ஃபேஜின் மீன்ஸ் டு ஈட். ஃபேஜஸ் ஆர் abundant in எதில் அதிகமாக இருக்குன்னா சாயில் இருக்கும், சீவேஜ் வாட்டர் அப்படி கழிவு நீரில் அதிகமாக இருக்கும், ஃப்ரூட்ஸில் இருக்கும், வெஜிடபிள்ஸில் இருக்கும் அண்ட் மில்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியோஃபேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ T4 பாக்டீரியோஃபேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குன்னா டேட்போட் ஷேப் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட், தலைப்பகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாரு பிக்சரில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட். காலர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் கழுத்து பகுதின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெயில் சொல்லும்போது வால் பகுதி.
அண்ட் பேசல் பிளேட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடித்தட்டுன்னு சொல்கிறாங்க. பேசல் பிளேட் சொல்லும்போது அடித்தட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வால்நார்கள்னு சொல்கிறாங்க. ஸோ T4 bacteriophage is tadpole shape and consists of head, collar, tail, basal plate and fibers. Head வந்து என்ன ஷேப்லனா hexagonal shape. Hexagonal shape which consists of about how many identical protein subunits இருக்குன்னா 2000 identical protein subunitsனால ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. The long helical tail consists of inner tubular core which is connected by head by a collar. A long helical tail. இதா long helical tail. இது எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஹெட் ஆஃப் வாட் ஹெட் பை அ காலர் இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ தேர் இஸ் அ பேசல் பிளேட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேர் இஸ் அ பேசல் பிளேட். திஸ் இஸ் அ பேசல் பிளேட் அட்டாச் டு த எண்ட் ஆஃப் த டெய்ல். End of the tail. The basal plate contains how many spikes means 6 spikes. How many spikes na 6 spikes. முட்கள்னு சொல்கிறோம் 6 spikes and tail fibers. Tail fibers சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை tail fibers ஜென்ரல் tail fibers வால்நார்கள்னு சொல்கிறாங்க. These tail fibers are used to attach the phage on a cell wall. இந்த tail fibers வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபைபர்ஸ் வந்து இன்னொரு செல்லில் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்குது. இன்னொரு ஹோஸ்ட் செல்லில் பாக்டீரியா செல்லில் வந்து அட்டாச் ஆகிட்டு அங்கே வந்து இந்த டிஎன்ஏ மெட்டீரியல் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து என்ன சொன்னால் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகூல்ஸ். ஸோ பாக்டீரியாஃபேஜில் உங்களுக்கு என்ன இருக்கும் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் இருக்கும். இஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் அபவுட் how many means 50 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Is tightly packed inside the head. Tightly packed inside the head. So DNA is about 1000 times longer. The DNA வந்து பார்த்தோன்னா 1000 times longer than the phage. இந்த phage காட்டிலும் இந்த DNA ஓட genetic material வந்து 1000 times longer-ஆ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So this is the structure of bacteriophage. The virus infecting bacteria is called as bacteriophage. Thank you.